சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கலாம். நியூ போயிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு GS சீரிஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் போயிட்டு 5 UPS ஓட கம்ப்ளீட் பண்ணலாம். with the simulation. ஓப்பன் ஆகிடும். இப்போ ஒரு 4 டேட்டா ரெஜிஸ்டர் பண்ணலாம். Paste, paste, copy paste. இப்போ இந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. P500 P502 P504 P506 காமன் போயிட்டு ரெசிபின்னு செலக்ட் பண்ணிட்டு நியூ கொடுங்க. நியூல ரெசிபி நேம் கொடுத்துருங்க. கொடுத்துக்கிட்டு ரைட் ட்ரிகர் ரேட் ட்ரிகர் ரெண்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல ஒரு அட்ரஸ் கொடுத்துருங்க. 430 431. இது டிவைஸ் ரெக்கார்ட் அட்ரஸ் 602 anything. டிவைஸ் அட்ரஸ்ல நம்ம கொடுத்த அட்ரஸ் 4 கொடுத்துருக்கோம். 500 502 506. Number of records. Number of record 10. Okay. Command போயிட்டு ரெசிபில போயிட்டு ரெசிபி கமாண்ட் செட்டிங்ல எக்ஸ்ட்ரா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி 600 கொடுத்துருங்க. நம்ம 2 பட்டன் போட்டுக்கலாம். ஒன்னு ரைட் வேல்யூ 431 அட்ரஸ், இன்னொன்னு 430. இது ரீட் ஃபார் செலக்ஷன் பட்டன். இப்போ போயிட்டு ரெசிபி போயிட்டு எடிட்ல இந்த செலக்ஷனை மாத்திருங்க. பில்ட் ஃபிளாஷ் மெமரி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் நம்பர் ஒரு டிவைஸ் அட்ரஸ் போட்டுட்டு
இதுதான் மாடல் செலெக்ஷன். இந்த நம்பர் 602. ஓகே, இப்போ சிமுலேஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 5U PLC ஓபன் பண்ணிக்கலாம். நியூ போயிட்டு X5U. ஓகே, ஓகே, டீபக்ல போயிட்டு சிமுலேஷன் ஸ்டார்ட். ஓகே, சிமுலேஷன்ல போயிட்டு இப்போ இதுல டூல்ல போயிட்டு சிமுலேஷன் ஆக்டிவேட் கொடுத்துட்டோம்னா விண்டோ ஓபன் ஆகும். இருக்கும் பார்ட் நம்பர் 1 செலக்ட் பண்ணிட்டு வேரியபிள் அட்ரஸ்ல சம் வேல்யூ ரைட் பண்ணிடுங்க. இன்னொரு பார்ட் நம்பர் செலக்ட் பண்றோம், 2ங்கிற பார்ட் நம்பர். அதுல வேல்யூ மாத்துறோம். இதையும் சேவ் பண்றோம். பார்ட் 1 செலக்ட் பண்றோம், வேல்யூ மாறிடுச்சு. பார்ட் 2 செலக்ட் பண்றோம், வேல்யூ மாறிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. PLC ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சாம்பிள் பேக்கப் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.